நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்ல, பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட் 5 சீட் வருது, அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். மூப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில சேரும் போது ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டேன். ஏதோ ஒரு கோஷன் சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முடிச்சேன். அப்ப அழகிரியும் எழுத்தர்களும் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதான் 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்து கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டுவிட்டு நான் மேலே நின்று முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிடுறான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டு பேசக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் எக்ஸலத்தில் இன்று காலையில் புதிய வீடியோ ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அதில் 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் கட்சியாக அது அரசியல் உலகில் நுழைந்த போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தோடு நுழைந்தது. அதை திருமாவளவன் பேசும் பேச்சு இன்று முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்து தமிழகம் திரும்பிய நிலையில் இன்று காலையில் அந்த வீடியோ வெளியிடப்பட்டது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு விடுத்த அழைப்பு தொடர்பாகவும் கூட்டணியில் இருந்து விசிக விலகுகிறதா, 2026 நடைபெறும் அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அணி மாறுகிறதா என்ற சர்ச்சை எழுந்தது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திருமாவளவன் புதிய விளக்கத்தையும் அளித்திருந்தார். தாம் அனைத்து கட்சிகளையும் அழைப்பு விடுத்திருக்கிறேன் என்றும், மதவாத மற்றும் ஜாதிய கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் மது ஒழிப்பு மாநாட்டில் அழைப்பு விடுத்திருக்கிறேன் என்றும், மதுவிலக்கு என்பது அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டிய ஒரு இலக்கு என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக தரப்பில் பங்கேற்கப்படுமா என்று கேட்டதற்கு அவர்கள் பங்கேற்கவில்லை என்றும், விசிக அழைப்பு விடுக்கும் மற்ற கட்சிகள் பங்கேற்கலாம் என்றும், இதனால் கூட்டணியில் புதிய ஒரு மாற்றம் ஏற்படுமா என்ற சர்ச்சை போய்கொண்டுள்ள சூழ்நிலையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு தமிழ்நாடு திரும்பியுள்ள நாளான இன்று காலையில் விசிக தலைவர் திருமாவளவனின் எக்ஸ்தல பதிவில் புதிய வீடியோ பதிவிடப்பட்டிருந்தது. அதில் அவர் ஏற்கனவே உரையாற்றி இருந்த ஒரு உரை பதிவாகி இருந்தது. அதில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்பதே தமது முழக்கம் என்றும், அவ்வாறு எளியவர்களுக்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இலக்கு என்று குறிப்பிடும் அந்த வாசகங்கள், அந்த பொருள் புரிந்து பேசிய பகுதி மட்டும் எடிட் செய்யப்பட்டு அந்த தளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. இதனால் 2026ஆம் ஆண்டு திமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சரவையிலும் மற்றும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்று அவர்கள் மறைமுகமாக வலியுறுத்துகிறார்களா கோரிக்கை மூலமாக என்ற சர்ச்சை எழுந்தது. இந்த வீடியோ வெளியாகி சர்ச்சை பரவிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பில் அந்த மூத்த நிர்வாகிகள் தரப்பிலும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியல் நிலைப்பாடு என்றும், கூட்டணிக்குள் எந்த விதமான குழப்பமும் இல்லை, எந்த உள்நோக்கமும் இல்லை என்று மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த வீடியோ திடீரென நீக்கப்பட்டது. இதனால் இந்த புதிய சர்ச்சை தற்போது திமுக கூட்டணியில் வலுவடைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். விசிக அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்த ஒரு வாரத்திற்குள் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக இடம்பெற்றால் பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கக்கூடும்
என்ற எதிர்பார்ப்பு, சர்ச்சை மேலும் அதிகரித்திருக்கிறது ரதி.